இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நல்லவிலை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நேற்று மீண்டும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேலையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாங்க. அல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு பழைய பாடல், சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேருக்கும் அபிமானி என்று சொல்லி நல்ல ஒரு கீர்த்தனை, பழைய பாடல், சத்திய வேதத்தை குறித்தான ஒரு பாடல். ஆமென். இந்த பாடலை எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த பாடல்னா எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாம சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேருக்கும் அபிமானி உத்தம ஜீவிய வழி நடத்தும். நமக்கு அந்த சத்திய வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, நம் எழுத்தில் அதை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உத்தமமாய் வழி நடத்துவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. அதில் எல்லாம் சேர்ந்து நாம் பாடுமா? அல்லேலூயா. அபிமானி சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வீட்டும் அபிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல வீட்டும் அபிமானி அபிமானி சத்திய வேதத்தை தினம் தியானி
அபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும், சத்திய வேதத்தின் தினந்தானே, சகல வேட்கும் அபிமானி. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்ணுக்கு அது கலிக்கமாக இருந்து நேர் பாதையிலே நம்மை நடத்துகிற சத்திய வசனமாக இருக்கிறது. அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கூட்டி செல்லுகிற ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் பாடல. புதிய எருசலேம் போகும் அந்த வழிக்கு அது ஒரு பயண துணையும். அப்படின்னா பாவத்திலிருந்து நம்ம பாவத்தில் விழாதபடிக்கு கண்ணில் ஒரு கலிக்கமாக இருந்து நம்மேன் அவளை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த சத்திய வேதம் அந்த வார்த்தை நமக்கு உதவுறதா இருக்குதுங்க. அல்லையா, கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றுமே குறையாதாங்க. ஏன்னா அது என்னதானா வேதம் குறைவற்றது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நான் பார்க்கணுங்க. அது மாத்திரமல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆமென், கர்த்தருடைய வார்த்தை அதில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வானங்களில் நிலைத்திருக்கிறது, அதுவே அங்கே ஞாய்ந்திருக்க போகிறது என்று சொல்லிவிட நான் பார்க்கிறேன். மாத்திரமில்ல, கர்த்தருடைய வேதத்தில் ஒன்றுமே ஜோடி இல்லாமல் இராதாங்க. அதுவே வார்த்தையிலே நாம் தேடி ஆமென் அதை புசிக்க வேண்டிய எரேமியாவுக்கு வார்த்தை கிடைத்த பொழுது எரேமியா அதை உட்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம பாவத்தில் விழுந்து அந்த வார்த்தை நம்மை கண்டிக்கும் பொழுது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. பாவத்திலிருந்து நமக்கு அது பாவத்திலிருந்து விலக்கி நமக்கு விடுதலை தந்து நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஆமென். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நாம் பிடித்துக் கொள்ளும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்முடைய இருதயத்துக்கு ஆரோசிகமாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேலைக்காரன் சொல்கிறாங்களா, அதுக்கு கைது சொல்கிறாங்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொந்தமாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தை அல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் எண்ணி எண்ணி, ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறேன், ஆண்டவரே எண்ணடங்காத கிருபைகளுக்காக நீ எங்களை தந்திருக்கிறேன், எத்தனையோ கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன், நாங்கள் இப்பொழுது ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்காக, அந்த இரக்கங்களுக்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல ஒரு பாடல் உற்சாக கரங்களை தட்டி நாம் பாடும். அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஒரு யோர்தானை போல செங்கடல் போல இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து அவரை நாம் துதிப்போமா? அல்லேலூயா. உன்னை நோக்கும் அவருடைய சக்திகளின் கீழே நம்மளை பாதுகாத்துக் கொண்டாரே.
ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்க. அவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ளும்போது ஆமென், நமக்கு எதிராக ஒரு எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகும். அவர் நமக்கு அவருடைய வார்த்தை உண்டு, ஜீவனுள்ள வார்த்தை உண்டு. ஒருவேளை நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலே நாம் போய்கொண்டிருக்கலாம். பார்க்கும் பொழுது இதை நாம் எப்படி கடப்போம், யோர்தான் போல காட்சியளிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கையுடைய பெட்டி அந்த யோர்தான் நதியில அவங்க சுமந்து கொண்டு வந்த உடன்படிக்கை அவருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா அவரை நாம் வைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அவரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது, நம்ம குடும்பத்துல வெறுமனே இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்ம நிறைய இடங்கள்ல போய் பார்த்துருப்போம். நல்ல போர்டு அழகா இருக்கும், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். நம்ம யோசித்து பார்ப்போமா, எத்தனை பேர் நம்ம வீட்டில் இயேசு தலைவராக இருக்கிறாருங்க? நம்மளுக்கு யோசித்து பார்ப்போமா, உண்மையிலே நம்முடைய வீட்டின் தலைவராக இயேசு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே யோர்தான் புரண்டு வந்தாலும், எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், செங்கடல்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும், கர்த்தர் செங்கடலை பிளந்து நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மள இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்லுங்க. அதனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மை நேசிச்சதுனாலதான், உங்களையும் ஆண்டவர் நேசிச்சதுனாலதான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக உலகத்துல தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அதுல நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லலாம், ஆத்மாவே உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தாரு. அல்லேலூயா. நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரு. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு என்று சொல்லி ஆத்மாவை, மரணத்திற்கு எதுவாய் போய்கொண்டிருந்த ஆத்மாவை கர்த்தர் ஜீவனை தந்து ஆத்மாவை மீட்டெடுத்து அழிந்து போகிற இந்த சரீரத்துக்காக அல்ல, அழியாம இருக்கும் அந்த ஆத்மாவை அவருடைய இரத்தத்தினால, குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஆத்மாவே கர்த்தரை சத்தமிட்டு கெம்பீரமாய் பாடு, நீ அவரை சோஸ்தரி சத்தமிட்டு கெம்பீரமாய் பாடு என்று சொல்லி அல்லேலூயா நம்ம உற்சாகமாய் பாடி உன்னதமானுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நன்மை செய்திருக்கிறார். அதனால சொல்லுமா, ஒரு நாளும் மறவாது ஆத்மாவே நன்றி சொல்லு, தேவனை கர்த்தருக்கு என்று சொல்லி நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியிலிருந்து நீ
சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மாற்றினார். இளமை கழுகு போல புதிதாக்கி மாற்றினார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த வயசு சொல்லுமா கொஞ்சம் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நம்முடைய சபை ஆராதனை முடிவுல நம்ம எப்பவுமே அப்பப்போ அந்த ஆத்மாவை அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். முடிவு என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி உள்ளமே பசுத்த நாமத்தை சோஸ்திரி என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனை முடிவுல நம்ம திருச்சபைகளை நம்ம ஆத்மாவை பார்த்து திருப்பி ஆத்மாவே சோஸ்திரி ஆண்டவரே சோஸ்திரி ஆண்டவரே சோஸ்திரி என்று சொல்லி அப்பப்போ அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். ஆமென். அவர் என்னென்றைக்கும் கோபம் கொண்டிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த இதயமுள்ள தேவன். நம்முடைய வாயை அவருடைய நன்மையினால திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லையா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, மேலே அவருடைய கரம் நம்ம மேலே இருந்து நம்மளை வழி நடத்துகிறதுக்காய் அவருக்கு நாம் இருக்கிற இடங்களில் நன்றி செலுத்தும். அல்லேலூயா. இந்த வருடத்திலும் கடைசி 2 மாதங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே உங்க கரை தான் எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், மனுஷ நிந்தனைகள், பிசாசு கொண்டு வருகிற நிந்தைகள், ஆனால் எல்லாவற்றிலும் உங்க கிருபை எங்களை தாங்கி சாண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். எலும்பில்லாத நாக்கு, இந்த மனுஷனுடைய நாக்கு என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு நிச்சயமாகவே நம்ம உலகத்தில் இருக்கும்போது நமக்கு போராட்டங்கள் உண்டுங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையும் பலனும் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா போராட்டங்களிலும், எல்லா விதமான நிந்தனைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அப்படிதானே சொல்லிடுங்க. அவருடைய செட்டைகளிலே நமக்கு அடைக்கலம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே மனுஷன் அல்ல, நான் உங்களை நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுப்பா என்று சொல்லி ஆண்டவரே உங்கள் கிருபையினால எங்களை பாதுகாத்தீங்க, இன்னும் பாதுகாத்தீங்க. ஆண்டவரே பெரிய போராட்டங்கள் நிந்தனைகள் வந்தாலும் உங்கள் கிருபை எங்களை தாங்கிச்ச, உங்கள் இறக்கம் எங்களை தாங்கிச்ச. ஆண்டவரே எங்களுடைய பலன் குறையாதபடிக்கு உங்க பலன் எங்களோடு தொடர்ந்து நம்ம விழுந்துடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டது இருக்கிறவன். அமேன். நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளாதபடிக்கு நம்ம சிறையாக இருக்கிறோம்.
ஆபகு 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 17, 18, 19 அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், என்ன தெரியுமா, நான் ஒண்ணுமே இல்லாம போனாலும், எனக்கு ஒண்ணு இல்லாம போனாலும், அதாங்க என்ன சொல்ற தெரியுமா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபகு தீர்க்கதரிசி சொல்கிறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, எது என்ன விட்டு போனாலும், எப்பேற்பட்ட அத்திமரம், திராட்சை செடி, வயல் எல்லாம் ஒன்றும் இல்லாம போனாலும், நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே நீதான் என் பலன், ஆண்டவரே ஆண்டவராய் கர்த்தரின் பலன். சும்மா அப்படி பலன் சொல்லிட்டு மாத்திரம் போறதில்ல, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, ஆமென், உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அவரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீங்க தான் என்று சொல்லி, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை பிடிக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் கால்களை மான் கால்களை போலாக்கி, சும்மாவே விட்டு போற தேவன் அல்ல, உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த வசனத்தை சொல்லி வாழ்க்கையில, ஆண்டவரே என்ன உயரமான ஸ்தலத்திலே நடக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே, மனுஷன் அல்ல. நான் மனுஷனை நம்பி அல்ல ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன். நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன், உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி, அல்லேலூயா, உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துறோம்ப்பா. உமக்கு சோதனை செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், வல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில நீங்க எங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில் நடக்கப்படுகிற தேவன் நீர் என் தேவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய போறதற்காக சொல்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துறோம். விசேஷமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தில் கொடுக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ செய்ய, இந்த டிவி ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லா கடைகளை எடுத்து போடுவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த டிவி ஊழியங்களை நடத்துவதற்கான தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்து ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், நிறைவாக்கி கொடுக்க முடியாது. இந்த வார்த்தை ஆண்டவரே அநேக இடங்களுக்கு ஆண்டவரே மீடியா மூலமாய் போக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். இந்த டிவி ஊழியங்களில் என்னெல்லாம் அவங்க ஆண்டவரே உங்களுக்காக செய்கிறாங்களோ, அந்த ஊழியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க, உடைய நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகனமே மூலமாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஏதோ ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில டிவியில் அப்படியே பார்த்துட்டு போறதுக்காக அல்ல, உங்களோட வாழ்க்கையில நீங்க குடும்பமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அவனுடைய வசனங்களை தியானித்து, ஏன்னா அது குறைவற்றதா இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நீங்க தியானித்து அவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் நீங்க துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கும். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், நேர்வழியிலே நம்மை நடத்துகிறதா இருக்கும். அதில் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த வேளையிலும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அடுத்த வாரத்தில் இதே போல இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் அவருடைய நலனும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் குடும்பத்தினாலும் பிள்ளைகளோடும் தங்கியிருக்கட்டும்.